திருப்பரங்குன்றத்திலே பாத்தீங்கன்னா இத்தனை நேரத்துக்கு தான் தீபம் ஏத்தணும், இப்பதான் ஏத்தணும் அப்படிலாம் ஒரு விதியெல்லாம் இருக்குது. பக்தர்களே நிறைய கடிதம்லாம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி விதிகள் மீறி வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதையும் மீறி தான் வந்து ஜி.ஆர். சாமிநாதன் தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அவங்க 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 இருக்கிற சமூகத்தை சார்ந்தவர்களே வந்து இந்த மாதிரி கருத்து தெரிவிக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொதுவாவே பார்ப்பனர்களுக்கு என்ன சௌரியமோ அவர்கள் என்ன சொன்னாலும் இதுதான் மரபும்பாங்க, இதுதான் வந்து சனாதனம் அம்பாங்க, அகமம் அம்பாங்க. இது எல்லாமே அவர்களுடைய நலன்களுக்கு வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இங்க எந்த பெண்களும் படிக்க கூடாதுங்கிறத சனாதனம் சொல்லுச்சு. ஆனா எல்லா பார்ப்பன பெண்களும் படிச்சாங்க. இவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை செய்யணுமான்னா இவங்க இந்த வழிமுறைகள் எல்லாம் கடைபிடிப்பாங்க. தமிழ்நாடு முழுதும் எல்லா கோயில்களையும் ஒரு நாள் தான் விளக்கேத்துறாங்க. ஆனா இவங்க வந்து இன்னைக்கு ஏத்தலாம், நாளைக்கு ஏத்தலாம், கார்த்திகை மாசம் முழுசும் ஏத்தலாம். என்ன ஒரு பேச்சு! அகமத்தை கடைபிடிக்கிறவங்க எல்லாருமே ஒரே மாதிரி கடைபிடிக்கணும். அதை விட்டு போட்டு இவங்க என்ன சொல்றாங்க, மாசம் முழுசு ஏத்தலாம், அடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஏத்தலாம். இதே இந்த முறைகளை நிர்ணயிக்கக்கூடியது கோர்ட்டா? கோர்ட்டு கிடையாது. இது நமக்கு முறைப்படி இன்னைக்கு இத்தனை மணிக்கு நம்ம ஏத்தணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இவர்களுடைய நோக்கமே பாருங்க, முருகன் கிடையாதுங்க. உத்தரப்பிரதேசத்துல ஒரு முருகனை கோயிலை கட்டிட்டு அங்க வந்து எங்களை சாமி கும்பிட கூப்பிடுங்க, நாங்க வர்றோம். பீகார்ல கட்டுங்க, நாங்க வர்றோம். இதெல்லாம் இல்லை. இதே மருதமலையில போய் இவனுக்கு வந்து ஒரு இதே மாதிரி எதையாவது ஒன்று செய்ய சொல்லுங்க, நாங்களும் சேர்ந்து வந்து நிக்கிறோம். ஏன்னா மருதமலையில முஸ்லீம் தர்கா கிடையாது, பழனியில முஸ்லீம் தர்கா கிடையாது, திருப்பரங்குன்றத்துல மட்டும்தான் இருக்கு. இவர்களுடைய நோக்கம் விளக்கேற்றுவது அல்ல, நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருந்து இருக்கக்கூடிய இந்த சிறுபான்மையினரை சீண்டி பார்க்கணும். இதன் மூலமாக அரசியல் லாபம் தேடணும். நம்ம பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு அரசியல் காலகட்டத்துல நமக்கான விஷயங்கள், தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ பிரச்சனையாகட்டும், ஜிஎஸ்டி பிரச்சனையாகட்டும், புதிய கல்விக் கொள்கையாகட்டும், நமக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் பிரச்சனையாகட்டும், பல்வேறு விஷயங்கள் இருக்கும்போது இது எந்த விஷயத்திலையும் கவனத்தை செலுத்தாம ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம், இந்த விஷயத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டை கலவரக்காடாக முயற்சிக்கிறார்கள். தமிழ்நாடு என்னைக்கும் விவரமா இருந்து இந்த விஷயத்தை சந்திக்கும்.